ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல சிறுதானிய வகைகளில் ஒன்றான ராகில ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த ராகில என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியுங்க. குறிப்பா இந்த ராகியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் திட உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகி தாங்க. அப்போ இந்த ராகில எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ராகி உணவு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. குறிப்பா 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கால்சியமும் அயனும் அதிக அளவுல தேவைப்படுங்க. அவங்களுக்கு இந்த ராகி உணவு வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் எடுக்கும் பொழுது அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. குறிப்பா மெனோபஸ் டைம்ல உள்ள பெண்களுக்கும் மெனோபஸ் முடிந்த பெண்களும் இந்த ராகி உணவு நீங்க அதிக அளவுல உணவுல சேர்த்திக்கோங்க. இப்ப இந்த ரெசிபி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ராகி சப்பாத்தி செய்ய போறோங்க. இந்த ராகி சப்பாத்தி செய்யறதுக்கு இதுல நான் 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன் வச்சிருக்கேங்க. நம்ம ராகி மாவு எடுத்த அதே கப்பில் நம்ம 1.25 கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோம்லோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1.25 கப்புங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு சேர்த்து கலந்துடலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தண்ணி பத்தாத மாதிரி தான் தெரியும். நம்ம கலந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. ராகி மாவு கூட எந்த மாவும் சேர்த்தாம தனியாக ராகி மாவில் மட்டுமே நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோங்க. பாருங்க, நல்லா கலந்துட்டோம் பாருங்க. பாருங்க, நம்மளுக்கு நல்ல மாவு கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு மாவு. நம்மளுக்கு மாவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ராகி மாவு வந்திருக்குன்ட்டு பாருங்களேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிற மாதிரியே வந்திருக்குங்க. நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி எடுத்து பிசைஞ்சு ரவுண்ட் பண்ணிட்டேங்க. இப்போ ராகி மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோங்க. நம்ம இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக நம்ம ராகி மாவு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் கோதுமை சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். நம்ம முழுக்க நம்ம ராகிலேயே செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி ராகி மாவு சேர்த்திருக்கேங்க. நமக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. இந்த ராகி மாவு அப்படிங்கிறதுனால இந்த ஓரங்கள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம அப்படியே சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாங்க, இல்லை அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க. இந்த ஓரங்கள் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம அதையும் திருப்பி நம்ம சப்பாத்தி மாவோடு சேர்த்திக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓரங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்களா? இப்போ இந்த மாவில் அப்படியே தட்டி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டி விட்டுருவோம். சப்பாத்தியும் திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நம்ம எப்படி சப்பாத்தி தைப்போம்ல அதே திக்னஸில் இருக்குது. நம்ம கத்தி வச்சு ஓரங்கள் கட் பண்ணாங்க. இன்னொரு மெத்தேட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சம்படத்தோட மூடி அல்லது சம்படம் அப்படி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்குங்க.
வாவ், பார்த்தீங்களா நம்மளுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த 2 மெத்தேடில் நம்மளுக்கு எந்த மெத்தேடு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டோம். இப்போ வந்து நல்லா கல் சூடாயிடுச்சுங்க. நம்ம சப்பாத்தி வந்து சேர்த்திக்கலாங்க. நல்லா இந்த மாவையெல்லாம் வந்துட்டு நல்லா தட்டி விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து லைட்டாக தண்ணி நினச்சிக்கோங்க. நல்லா தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுங்க. மேலே எல்லாம் வெள்ளை வெள்ளையாக படியாமல் இது வந்துட்டு நல்லா வெந்து வருங்க. அதோட சப்பாத்தி வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இது வந்து அப்படியே சூப்பராக வந்திருக்குங்க. லைட்டாக கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க, இல்லை நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்துட்டேங்க. நம்மளுக்கு வந்து ராகி சப்பாத்தி சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஆனியன் குருமா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு குருமா, வெஜிடபிள்ஸ் குருமா எல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. சப்பாத்தி வந்து நம்ம பிச்சு பார்க்கலாங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 6 நாளுமே இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னங்க, நான் செஞ்ச இந்த ராகி சப்பாத்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.